ஸோ இன்னைக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியோட ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் பேச போறேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா வந்து ஒரு கதை வச்சிருப்பேன். அது மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன கதை வச்சுட்டு அதுலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்க போறேன். அந்த அவேர்னஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியா கிடைக்கும். அதே சமயம் நான் எப்படி வந்து சேஃபா எல்லாமே யூஸ் பண்றேன், என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் நான் யூஸ் பண்றேங்கிறத கடைசியில ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்து இதுதான். ஏஐ டூல்ஸ் வந்து ஒரு 5% தான் இன்னைக்கு வரும். பட் இதை வந்து ஒரு சீரீஸ் மாதிரி போலான்னு வச்சிருக்கோம். நானும் ஸ்டீவன் சார் அதான் பேசணும். ஸோ இன்னைக்கு எளிமையா முதல் பாகம் உள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய இருக்கு, ஒன்னொன்னா போவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட், சைபர் செக்யூரிட்டி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 இயர்ஸ் பின்னாடி போயிடுவோமே. டிஜிட்டல் வேர்ல்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அரௌண்ட் ஒரு லேட் 1980s ஆர் ஏர்லி 1990ஸ்லனா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவேர்னஸ் கிடையாது. ஏன் வீட்டில் வந்து ஒரு டெலிஃபோன் கூட இருக்காது. ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்னா போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நைட்டு 1 மணிக்கு வந்து ஒருத்தர் கதவை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அவங்க நம்ம தெரிஞ்சவங்க தான், நம்ம வீட்டில் வேலை பார்க்குற நம்ம ஹஸ்பண்ட் தான், நம்ம பையன் தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? அவங்க கதவை தட்டினாங்கன்னா நீங்க யாருன்னு கேட்பீங்க. அவங்க வந்து பேர் சொல்லி குரல் சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு அந்த குரலை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணுவோம். அவங்க கரெக்டா பேர் சொல்லிட்டாங்கன்னு வேலிடேட் பண்ணுவோம். அதையும் தாண்டி போனா சீக்ரெட் கோடு வச்சுக்குவாங்க. இந்த கோடை நீங்க சொன்னீங்கன்னா நான் ஓபன் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இப்படிதான் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி இருந்தது. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா கேட்டு திறந்தா ஒரு சத்தம் வர மாதிரி இருக்கும். நம்ம அதுக்காகவே இரும்பு கேட் வச்சிருப்போம். அப்ப அந்த சத்தம் வரும்போது போய் நம்ம ஜன்னல் வெளியானா போய் நின்று பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு பிசிக்கல் வேர்ல்டு, நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க, அர்த்த ராத்திரியில வராங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு செக்யூர்டா இருந்திருக்கோம். முதல் விஷயம் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அவங்க சொன்னவங்க அதுதானா, அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மூணாவது வந்து கண்ணால. அப்ப என்ன பண்றோம்? காதால கேட்கிறோம், கண்ணால பாக்குறோம், அப்புறம் சில பல கேள்வி கேட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கதவை திறக்கிறோம். ஸோ இப்படி வந்து நம்ம எல்லாமே கையால பாக்குறோம். ஸோ அப்ப இதே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல பணம், தங்கம் இதுனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல லாக்கர்ல வச்சு பூட்டி அந்த சாவியை பத்திரமா வச்சுக்குவோம். அப்ப நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், சாவி என்கிட்ட தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள கதவை உடைச்சு வரணும், அதுக்கப்புறம் லாக்கரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் லாக்கரை உடைச்சு எடுக்கணும். ஸோ அப்ப எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு, இது தாண்டி வர்றதுக்குள்ள நம்ம கத்தி கூப்பாடு போட்டு கூட எல்லாரையும் காப்பாத்திடலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருப்போம். ஸோ அப்ப இந்த காலகட்டத்துல நம்மளோட சேஃப்டி, செக்யூரிட்டி நம்ம கையில இருந்தது. ஸோ எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஒரு பூட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். எல்லாத்தையும் பூட்டிட்டோமா, முன்கதவு, பின்கதவு, ஜன்னல் எல்லாமே நம்ம கையில இருந்தது. ஸோ ஒரு சுத்தி 1000 கண் இருக்கிற மாதிரி நம்ம சேஃபா இருந்து பார்த்துக்கிட்டோம். ஓகே. இப்ப டிஜிட்டல் யுகம் வந்தது. அப்ப பிறந்தப்ப கூட பெரிய பிரச்சனை வரல. ஆனா இந்த 2010க்கு அப்புறம் ஸ்மார்ட் போன் ரெவல்யூஷன் வந்துடும்னு தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபிங்கர் டிப்ல எல்லாமே வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த சமயத்துல தான் வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான என்னென்ன தேவைகள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். கட 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 கடன்னு வாரத்துக்கு ஒரு புது அட்வான்ஸ்மெண்ட் வரும், புதுசு புதுசா வரும். இதே நம்ம பழைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பூட்டு, நல்ல லாக்கர் இதை வாங்கி வச்சுட்டாலே நம்ம சேஃப்டியா இருப்போம். இன்னும் ஏன் அதையும் மீறி உடைச்சு எடுத்துட்டு போனா கூட நம்ம அஜாக்கிரதையா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை தான் வெறுத்துக்குவோம். ஆனா இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, அவன்கிட்ட போய் நீங்க ப்ரூவ் பண்ணணும். நான் நான் தான் சதேஷ், எனக்கு இதுதான் இருக்கு பாரு, இதை வச்சு என்னை வெரிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினான டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இப்ப இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஜிட்டல் வேர்ல்ட்ல என்ன அப்படின்னா ஜீரோ ட்ரஸ்ட். இதை வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து யூஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே அந்த செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஜீரோ ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா யாரையுமே நம்பக்கூடாது. யாரையுமே நம்பக்கூடாது ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்கேம் நடந்தது. என்ன அப்படின்னா ஒருத்தரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதே வாட்ஸ்அப் நம்பர்ல இருக்க எல்லா நம்பருக்கும் நான் அர்ஜென்ட்டா எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு காசு தேவை, இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இப்போ அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நம்பர் 200 நம்பர் இருந்ததுன்னா அதில் அஞ்சு நம்பர்ல இருக்கிறவங்க காசு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, எந்த நம்பிக்கையில அனுப்பிச்சாங்க? இந்த நம்பர்ல இருக்கிறவரு நம்மளுடைய நண்பர் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில காசு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையா செக்யூரிட்டியில பாக்குறோம். நம்ம யாரையாவது ஒருத்தரை நம்பிட்டோம் அப்படின்னா அதோட லூப் ஹோல் வழியா எப்படியாவது ஏமாத்திடுவாங்க. ஓகே, ஸோ அதனாலதான் ஜீரோ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் புஷ் பண்றாங்க. ஈவன் தோ நீ தான் அந்த கம்பெனி சிஇஓ இருந்தாலும் உனக்கு ஆக்சஸ் கிடையாது. நீ வந்து நான் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு பல வாரியா ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் உண்டு. ஸோ அதுதான் வந்து ஜீரோ ட்ரஸ்ட். அப்பதான் உங்களுக்கு ஆக்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிரின்சிபல். யாரையும் நம்பிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சமயத்துல எப்படி எல்லாம் நம்ம மொபைலுக்குள்ள உள்ள வராங்க அப்படின்னா 4 விஷயம் இருக்கு. ஸோ அந்த 4 விஷயத்துக்கு ஒரு 4 ஸ்டோரி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்க வீடு இருக்கு, எல்லாத்தையும் நல்லா டைட்டா பூட்டிட்டீங்க. ஓகே, அப்ப வந்து ஒரு ஒரு வாரம் ஊருக்கு போறீங்க, நல்லா பூட்டிட்டு ஒரு வாரம் ஊருக்கு போறீங்க. இப்ப உங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு எலி வந்து உங்க வீட்டு பக்கம் வந்துருச்சு. உங்க வீட்டை சுத்தி சுத்தி வரும்போது ஒரு பைப்ல ஒரு ஓட்டை இருக்கிறத பார்த்து அது வழியா பூந்து உள்ள வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா, அது உள்ள வந்துருச்சு, அந்த பைப் மூலமா உள்ள வந்துருச்சு. உள்ள வந்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணும், திருப்பி வெளில போயிட்டு அந்த ஏரியால இருக்க எல்லா எலியும் கூட்டின்னு வந்து உள்ள பூந்து வீட்ல இருக்க எல்லா சாப்பாடையும் கடிச்சு சாப்பிட்டுரும். ஓகே, இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு கம்ப்யூட்டர்ல என்ன பேரு அப்படின்னா வார்ம். உங்ககிட்ட போன் இருக்கு, ஆனா நீங்க செக்யூரிட்டி பேட்சஸ் லைக் சாஃப்ட்வேர் எல்லாம் அப்கிரேட் பண்ணுங்க அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்கிரேட்னா பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பைப்ல இருக்கிற ஓட்டை உங்க போன்லயும் ஓட்டையாயிடும். அது வெளியா இந்த மாதிரி வார்முங்கிறது உங்க போனுக்குள்ள வந்துடும். அது வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், வார்ம். அது அதுவாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம வீட்டை அடிக்கடி சுத்தி முத்தி பார்த்து பைப் உடைஞ்சிருக்கா, இங்க ஓட்டை இருக்கா, அதை நம்ம பூசணும். அதே ப்ராசஸ் தான் நம்ம போனுக்கும். அதனால தான் இந்த ஓட்டை ஒரு இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா யாராவது ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதை உடனே எங்களை மாதிரி இன்ஜினியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு புது அப்கிரேட் அனுப்புவாங்க. அதனால தான் அப்கிரேட் எடுக்கணும் உடனே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்கிரேட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்க போன்ல பிளே ஸ்டோர் ஆப்ல இந்த ஆப்புக்கு அப்கிரேட் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது போன்ல பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல எந்தெந்த ஆப்ஸ்னா அப்கிரேட் ஃபார் ஆல்னு இருக்கும். நீங்க ஜஸ்ட் அப்கிரேட் ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஒய்ஃபைல இருக்கிறப்ப அதுவே எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடும். உங்க வீட்ல எப்படி ஓட்டை நீங்க பூசுறீங்களோ அதே மாதிரி உங்க போன்ல இருக்கிற லூப் ஹோலை நீங்க பூசிடலாம். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு வந்து ஒரு gift பாக்ஸ் வருது. ஓகே, அந்த gift பாக்ஸ்க்குள்ள அவன் என்ன பண்ணியிருக்கான், மூட்டைப்பூச்சியை வச்சு அனுப்பிச்சிட்டான். உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவன் உங்களுக்கு gift அனுப்பிச்சிருக்கான், மூட்டைப்பூச்சியை விட்டு அனுப்பிச்சிட்டான். அப்ப அந்த பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மூட்டைப்பூச்சி உங்க வீட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா ஆக்கிரமிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு வேற வழியே இல்லை, கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி நைட்டு தூங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா நீங்க க்ளீன் பண்ணாதான் சரி பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு வந்து வைரஸ். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு லிங்கை எப்படியாவது அனுப்பிச்சிருப்பாங்க. இல்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போதோ எங்கேயோ போறப்போ ஒரு லிங்கை தெரியாம நீங்க கிளிக் பண்ணால ஒழிய அந்த மூட்டைப்பூச்சி வீட்டுக்குள்ள வராது. gift பாக்ஸ் ஓபன் பண்ணாதான் மூட்டைப்பூச்சி வீட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி தெரியாத ஒரு லிங்கை நீங்க கிளிக் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி வைரஸ் உங்க போனுக்குள்ள வந்துடும். வைரஸ் போனுக்குள்ள வந்துச்சுன்னா மேஜரா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட போனை ஸ்லோவாக்கிடும். அதுவே எல்லாத்தையும் எடுத்துக்கும், ஆக்கிரமிச்சுக்கும், உங்களால யூஸ் பண்ண முடியாது, ஸ்லோவாக்கிடும். ஸோ அதுதான் மெயின் டார்கெட். ஓகே, இது எதுக்கு பண்ணுவாங்க முக்காவாசி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை அடிக்கிறதுக்கு ஆப்பனன்ஸ் கூட இது மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் சில சமயத்துல வந்து ஹேக்கர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றது கூட இந்த மாதிரி வைரஸ்லாம் விட்டு அனுப்பிச்சு ப்ளே பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆர் லைக் ஐபோன் வந்து கிட்டத்தட்ட செக்யூர்ட் அன்லெஸ் யூ கோ டு சம் browser வேர் சம் ஆஃப் த பாப்அப்ஸ் வில் கம். அது என்னன்னு தெரியாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சரும் நான் பின்னாடி வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் இன்ட்ரடியூஸ் பண்றேன் லேட்டர். ஓகே, ஸோ இது வைரஸ். நம்மளோட போன்ல ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அந்த ஆப் வந்து செக்யூரா, இந்த ஆப்பை நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்படி தெரியாம ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போனுக்குள்ள இருக்க எல்லா டேட்டா எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டு போயிடும். ஸோ இதை வந்து மால்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ 3 முடிஞ்சிருச்சு. வார்ம்க்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க போன்ல இருக்க எல்லா ஆப்பையும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்கிரேட் பண்ணணும்.
வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா, அத கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தர் கிஃப்ட் அனுப்புனா நான் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல நீங்க ஆர்டர் போட்டிருப்பீங்க. அது மாரி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும். அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணணும். சோ அது 2. 3வது வந்து மெய்டு உள்ள வந்து உங்க வீட்ல இருக்க பொருள திருடுற மாரி, உங்களுக்கு தெரியாத ஏதாவது சாஃப்ட்வேர போட்டீங்க அப்படின்னா, அது திருடுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்ப 3 முடிச்சிட்டோம். 4வது தான் ரொம்ப முக்கியம். சோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நீங்க ஊருக்கு போயிட்டீங்க ஒரு வாரம். அப்ப திருடன் வந்துட்டான். திருடன் வந்து செம்ம கடுப்பாயிட்டான். உங்க வீட்டு லாக் ஓபன் பண்ணவே முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், இதோட கஷ்டமான ஒரு லாக் எடுத்து மேல போட்டு அவன் லாக் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறீங்க, இன்னொரு ஒரு பெரிய பூட்டு இருக்கு. அதை உடைக்க முடியல, திறக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்ப என்ன ஆச்சு, நீங்களே உங்க வீட்டுக்குள்ள போக முடியல. சோ அப்ப என்ன பண்றான், திருடன் வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறான். நான் அந்த பூட்டை திறக்கணும்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 50,000 அனுப்புங்க அப்படின்ட்டு. சோ அப்ப நீங்க 50,000 அனுப்பிச்சா மட்டும் தான் அந்த பூட்டை திறக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ransom வேர் அப்படின்னுவாங்க. சோ இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க உங்க போனுக்குள்ள அந்த முத 3 ப்ராசஸ் பார்த்தோம்னா அது மாதிரி ஏதாவது ஒரு வழியில ஒரு கோடு உங்க போனுக்குள்ள வந்துடும். அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் லாக் பண்ணிடும். அப்ப நீங்க எதையாவது ஒண்ணு போய் ஓபன் பண்ணா கூட ஓபன் பண்ண முடியாது. பாஸ்கோட் கேட்கும். அந்த பாஸ்கோட் தெரிலனா உங்க போனுக்குள்ள போய் எதுவுமே எடுக்க முடியாது. சோ அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு தனியா ஒரு கால் வரலாம், இல்ல ஒரு இமெயில் வரலாம். நான் உங்களோட இந்த இதை வந்து இப்படி லாக் பண்ணிட்டேன், அதுக்கு வேணும்னா இந்த காசு எல்லாம் கொடுத்தா மட்டும் தான் ஓபன் பண்ணி விடுவேன் அப்படின்னுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பேங்க் இல்ல எந்த ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மால்வேர் அண்ட் ransomware தான். ஸோ இப்போ மால்வேர் என்ன பண்ணும், உள்ள வந்து சிஸ்டம் ஸ்லோ பண்ணிடும், இல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டு போயிடும். அப்ப அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும். ransomware என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட முக்கியமான ஃபைல்ஸை வந்து அது என்கிரிப்ட் பண்ணிட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணும், அதை டீக்ரிப்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த சாவி வேணும். அந்த சாவி அவன்கிட்ட தான் இருக்கும். அவன் வந்து த்ரெட்டன் பண்ணுவான். நீங்க காசு கொடுத்தா மட்டும் அவன் சாவி தருவான். அப்புறம் நீங்க டீக்ரிப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வெரி 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 ஃபவுண்டேஷனல் ப்ராப்ளம். இந்த 4 வழியா தான் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த வாட்ஸ்அப் ஸ்டோரி. அப்போ நம்மளோட வாட்ஸ்அப்பை எப்படி ஹேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோன் மூலமா எங்கேயாவது ஒரு ரேண்டம் கம்ப்யூட்டர்ல போயிட்டு வெப் டாட் வாட்ஸ் ஸோ இப்போ இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ல web.whatsapp.comனு இருக்கு. ஸோ இப்போ அதில் ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோட் எடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாட்ஸ்அப் டிவைஸ் வந்து லிங்க் ஆயிடும். அப்ப நான் அந்த ப்ரௌசர்லேயே உங்க ஃபோன் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். இது வந்து வெரி ரேர் கேசஸ் தான். நீங்க யாராவது ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல போய் நீங்க இதை நம்ம பண்ண மாட்டோம். பட் ஒன் ஆஃப் த வே உங்க ஃபோன் அன்லாக் இருக்கிறப்ப பக்கத்துல யாராவது ஒருத்தர் எடுத்தாங்கன்னா கம்ப்யூட்டர்ல போயிட்டு டக்குன்னு அந்த டிவைஸ் வந்து இது பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வாட்ஸ்அப் இப்போ புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி லிங்க் பண்றதுக்கு நீங்க உங்களோட சீக்ரெட் பாஸ்கோட் போட்டாதான் லிங்க் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப்குள்ள நீங்க சீக்ரெட் பாஸ்கோட் செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ யாரும் இந்த மாதிரி ரேண்டமா லிங்க் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், எப்படி நாங்க வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சா போதும். நான் புதுசா வாட்ஸ்அப் கான்ஃபிகர் பண்ண போவேன். அப்ப உங்க ஃபோனுக்கு ஒரு ஓடிபி கோடு வரும். அந்த கோடை மட்டும் நீங்க தெரியாம யாருக்காவது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாட்ஸ்அப்பை நான் திருடிட்டேன். ஸோ இந்த சமயத்துல எனக்கு நீங்க உங்க வாட்ஸ்அப் போனது உங்ககிட்ட இருந்து போயிடுச்சுன்னு நீங்க தெரியறதுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டு ஏதாவது காசு வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. 200 பேர்ல 2 பேர் அனுப்பிச்சா கூட உனக்கு லாபம் தான். அப்படிதான் இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெறும் வாட்ஸ்அப் மட்டும் இல்ல, ஃபேஸ்புக்லயும் இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இம்பர்சனிஃபிகேஷன் வருது. என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ரொஃபைல்ல ஏதாவது பப்ளிக் பிக்சர்ஸ் இருக்கும்போது அதை எடுத்து வச்சு நம்ம பேரே போட்டு அந்த ஐடி கிரியேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அப்ப நான் தான் ஏதோ நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தாலும், ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இவன் டெய்லி இருக்கானே எதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருதுன்னு. பட் ஒரு ஒரு 5-6 வருஷம் தூரத்து பழைய டிஸ்டன்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, 5-6 வருஷம் யாரையும் பார்க்கல, அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டுக்குன்னா தெரியாது, டெய்லி நம்மளை ட்ராக் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ இவன் புதுசா இன்னைக்கு தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கான் போல, ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான், நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க சேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் தாண்டா, எனக்கு எமர்ஜென்சிடா, காசு கொடுறான்னு எல்லாத்துக்கும் சேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதனால தான் வந்து ஜீரோ ட்ரஸ்ட் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எப்ப யாராவது பணம்னு கேட்டா பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நேரடியா போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ கால் அடிச்சு அவங்க கிட்ட பேசுங்க. பேசுங்க, உண்மையிலே இந்த மாதிரி உனக்கு பண தேவை இருக்காடா, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பேசுங்க. வீடியோ கால் பண்ணி டைரக்ட் கால் பண்ணி பேசுங்க. இல்ல அவங்களோட
உங்க வீட்ல வேற யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் கடிச்சு பேசுங்க, இந்த மாதிரி வந்துச்சே அப்படின்னு. ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர் ஹேக் ஆனனால அந்த திருடினவங்க கூட அந்த நம்பர்ல இருந்து இம்பர்சனேட் பண்ணலாம். அதனால அவங்களோட பக்கத்துல யார் இருக்கா இம்மீடியட்டா அவங்க நம்பருக்கு அடிச்சு கேளுங்க. தயவு செஞ்சு யார் காசு கேட்டாலும் ஃபர்ஸ்ட் கொடுத்துறாதீங்க. அவங்கள நேரடியா போய் பாருங்க, இல்ல அவங்களோட ஆல்டர்னேட் நம்பர் மூலமா கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உண்மையிலே தேவையா அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைப்போம், அவன் 5,000 தானே கேட்கறான், 5,000 கொடுக்க கூட நம்ம வக்கீலையான்னு சொல்லிட்டு டப்புன்னு அனுப்பிச்சிருவோம். பட் இட்ஸ் நாட் தட் மேட்டர். சம்படி இப்படிதான் திருடுவாங்க, மென்டாலிட்டி சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்ணி திருடுவாங்க இப்படிதான். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அவங்கள நீங்க வெரிஃபை பண்ணணும். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பேசணும்ல, இப்ப நைட் ஷிஃப்ட் பாக்குற ஒருத்தர் நமக்கு சொந்தக்காரங்க ஹஸ்பண்டோ பையனோ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராங்கன்னா நம்ம எவ்வளவு வெரிஃபிகேஷன் பண்றோம். அதே வெரிஃபிகேஷன் இங்க பண்ணுங்க. அவங்க நம்பருன்னு சொல்லிட்டு பிளைண்ட் ட்ரஸ்ட் இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப நான் ஒன்னு சொல்றது என்னன்னா, எது வந்தாலும் யூ ஷுட் அப்ளை தி ஜீரோ ட்ரஸ்ட் பிரின்சிபல். நாளைக்கே ஸ்டீஃபன் சார் பேர்ல எல்லாரும் மெசேஜ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அர்ஜென்ட்டா 200 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபன் சார் ரொம்ப நம்பிக்கை உரிய ஆள் அப்படிங்கறதுனால நம்ம இந்த பிரின்சிபலை பிரேக் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஸ்டீஃபன் சார் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க அவருக்கு 200 ரூபாய் அனுப்பணும், அவர் கேட்டாலும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல், ஜீரோ ட்ரஸ்ட். ஓகே. ஸோ இப்ப இன்னொரு 2 ஸ்டோரி சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு ஸ்டோரி இப்ப ரீசெண்டா இது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நடந்தது, என்னோட ஃப்ரெண்டுக்கு. என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியாம ஒருத்தர் 10,000 ரூபாய் காசு அனுப்பிச்சிட்டாங்க ஜிபேல. அந்த காசு அவங்களுக்கு வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆஹ் அந்த நம்பர் வந்துடும் எப்படா அந்த 10,000 வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் இவங்க நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. சார் தெரியாம உங்க நம்பருக்கு 10,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டேன், என்ன திருப்பி அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப என்னன்னா இந்த ஜிபே இந்த மாதிரி இடத்துல ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது என்ன ஃபீச்சர்னா ரெக்வெஸ்ட் அண்ட் பே. இப்ப நீங்க ஒரு ஷாப்கீப்பர் அப்படின்னா நீங்க சேல் பண்ணிட்டு இது 1,000 ரூபாய்னா இந்த 1,000 ரூபாய் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அவங்கள பே பண்ண சொல்லலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிங்க் வரும், அது 1,000 ரூபாய் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்ரூவ் கொடுத்தா உடனே 1,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த நம்பருக்கு 1,000 டைப் பண்ணி அனுப்பணும். ஸோ அதனால இந்த ரெக்வஸ்ட் அண்ட் பே. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜிபே தப்பா அனுப்பிச்சவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ரெக்வஸ்ட் அண்ட் பேல 10,000க்கு பக்கத்துல இன்னொரு சைபர் சேர்த்துட்டாங்க. நீங்க டக்குன்னு பார்க்கும்போது அது 10,000 ரூபாய் மாதிரி தான் இருக்கு. இவர் அப்ரூவ் கொடுத்துட்டாரு, அக்கௌண்ட்ல 1,00,000 போயிடுச்சு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது ஒருத்தர் தப்பா அனுப்பிச்சிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் ரெக்வஸ்ட் அண்ட் பே வந்துச்சுன்னா ஒத்துக்காதீங்க. உங்க நம்பரை கொடுங்க, நாங்களே பார்த்து அனுப்புறோம். அப்படி ரெக்வஸ்ட் அண்ட் பே தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சாங்கன்னா அந்த இடத்துல டபுள் ட்ரிபிள் டைம் செக் பண்ணுங்க, அது 10,000 தானா அப்படின்ட்டு. மாத்தி 1,00,000 அனுப்பிச்சிடாதீங்க, இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் என்ன டிஃபென்சிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, நான் இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இந்த அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஷாப் கீப்பர் பேமெண்ட் எல்லாத்துக்கும் அந்த பேமெண்ட்டுக்காக இந்த அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ல நான் மினிமம் பேலன்ஸ் தான் வச்சிருப்பேன். இப்போ எனக்கு இங்க $0 மினிமம் பேலன்ஸ் இருக்கனால $0 அக்கௌண்ட் அது. இப்போ ஒரு ஷாப் போறேன் அப்படின்னா அவன் என்ன காசு கேட்கிறானோ அந்த அப்ப இன்னைக்கு நான் 100 $200 தான் செலவு பண்ண போறேன்னா அந்த $200 அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ல இருந்து தான் நான் ஆன்லைன் பே பண்ணுவேன். ஸோ அப்ப யாராவது ஒருத்தர் எனக்கு தப்பா பே பண்ணிட்டு இந்த மாதிரி 1,00,000 கேட்டானாலும் என் அக்கௌண்ட்ல 1,00,000 இருக்காது, ஸோ காசு போகாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளோட பிரைமரி அக்கௌண்ட்டை யூபிஐல லிங்க் பண்ணாதீங்க. செகண்டரி அக்கௌண்ட் ஒன்று வச்சுட்டு அதுல மினிமம் பேலன்ஸ் வச்சுட்டு அதை யூபிஐ அக்கௌண்ட்ல பண்ணுங்க. இப்போ என்னோட ஃபாதருக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முன்னாடி ஒரு மறந்து போச்சு எனக்கு இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஆப். அந்த ஆப்ல வேலெட் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த வேலெட்ல இருந்து தான் போகும். அப்ப எங்க அப்பா வேலெட்ல டாப் அப் பண்ணிக்க சொல்லுவேன். அந்த டாப் அப் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. ஸோ இது உங்க வேலெட்டுங்கிறது உங்களோட செகண்டரி டிஃபென்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த வேலெட்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னா அவ்வளவு அமௌண்ட் தான் ஆப்போசிட்ல இருக்கவனால எடுக்க முடியும். இப்ப வேலெட் ஜீரோல இருந்தது அப்படின்னா உங்களை ஹேக் பண்ணியோ இல்ல இந்த ரெக்வஸ்ட் அண்ட் பே இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி எடுக்க முடியாது. ஸோ விச் இஸ் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். ஸோ இப்போ ஜிபேல நான் உங்களுக்கு 2 டிஃபென்சிவ் பிரின்சிபல் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட், என்ன ஒரு மெசேஜ் வந்தாலும் என்ன அமௌண்ட் நீங்க அனுப்புறதா இருந்தாலும் டபுள் ட்ரிபிள் டைம் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கஷ்டம், நமக்கு தெரியாம கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் சஃபர் a ஹியூஜ் லாஸ். ஒன்னு. ரெண்டாவது, யூ ஷுட் ஹாவ் அ செகண்டரி அக்கௌண்ட் வித் மினிமம் பேலன்ஸ். அதை யூபிஐல லிங்க் பண்ணிக்கோங்க. அப்ப
உங்களுக்கு எப்பப்ப பணம் தேவையோ அப்ப அந்த செகண்டரி அக்கௌண்ட் அனுப்பிச்சிட்டு அப்புறம் நீங்க அந்த யூபிஐல யூஸ் பண்ணுங்க. ஒன்னு செகண்டரி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நிறைய யூபிஐ ப்ரொவைடர்ஸ் லைக் இப்ப வேலட் தராங்க, அந்த வேலட்ல டாப் அப் பண்ணி அதை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விச் இஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் ஷேர். ஓகே. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேம் மெசேஜஸ். ஸோ உங்களை ஸ்கேம் பண்றதுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜ் மூலமா உங்களுக்கு வைரஸ் வரலாம், வார்ம் வரலாம், மால்வேர் வரலாம், ransomware வரலாம், என்ன வேணா வரலாம். ஓகே. ஸோ இது பத்தி ஒரு 6-7 டைப் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இமெயில். இப்ப நீங்க ஏதாவது ப்ரிடாமினண்டா ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த பேங்க் கஸ்டமர்னு உங்களுக்கு டேட்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பேங்க் மாதிரியே இவன் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுவான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாட் காம்னு வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாட் காம்னு இருக்கும். அதில் என்ன பண்ணிருவான், அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அந்த ஏ இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பிரெஞ்சு ஆக்சன்ட் எக்யூ மாதிரி கூட என்னால மாத்தி டொமைன் வாங்க முடியும். அப்ப அது ஸ்டில் வில் பி லைக் ஏ, பட் மேல ஆக்சன்ட் எக்யூ இருக்கிறத நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டோம். அப்ப அந்த யூஆர்எல் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாட் காம் மாதிரியே இருக்கும். அப்ப அங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட பேன் அப்டேட் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்ப அங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதே லாகின் பேஜ் மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் அப்படியே எடுத்துக்குவான் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இப்படிதான் வந்து நிறைய இமெயில்ல வந்து திருடுறாங்க. அவங்க ஈஸியா கிரியேட் பண்ணலாம். இப்ப ஏஐ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சைட் அதே மாதிரி வேணும்னா ஈஸியா கிரியேட் பண்ணலாம். அந்த யூஆர்எல் ஸ்லைட்டா மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு அதே யூஆர்எல் மாதிரி இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பிளைண்டா நம்பிடுவீங்க உண்மையிலே அந்த சைட்டு தான் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. இதை வந்து ஒரு இமெயில் ஃபிஷிங் அப்படின்னுவாங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேன் அப்டேட், அது அப்டேட், இந்த அப்டேட் எது சொன்னாலும் இப்ப கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அந்த பேங்கிங் சைட்டுக்குள்ள நீங்க லாகின் பண்ணும்போது அவங்க பாப் அப் பண்ணணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா போன்ல ஒரு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புவாங்க, நீங்க லாகின் பண்ணி அந்த பாப் அப் குள்ள போய் நீங்க இது பண்ணிக்கோங்க. அப்ப எங்கேயுமே அவங்க லிங்க் கொடுக்க மாட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு மெசேஜ் மட்டும் தான் அனுப்புவாங்க. அப்ப நம்மளா போனா எப்படி போவோம், நம்ம போன்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம், அதுக்குள்ள போவோம். இல்ல ஆன்லைன்ல போய் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாட் காம் குள்ள லாகின் பண்ணும்போது அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷனா தேவையோ அதை அங்கேயே வாங்கி கேப்சர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல என்ன ஒரு இமெயில என்ன ஒரு லிங்க் வந்தாலும் அகைன் ஃபாலோ த ஜீரோ ட்ரஸ்ட் பிரின்சிபிள். யார் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சைட்ல போய் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. டைரக்டா நீங்க டைப் பண்ணி போய் அவங்க கொடுக்குற லிங்க்ல கிளிக் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இதை வந்து இதுல நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். இமெயில் மூலமா அனுப்புவாங்க, இன்னொரு ஃபேக் வெப்சைட் அங்க கிரியேட் பண்ணி அங்க லிங்க் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துக்கோங்க. இதனாலதான் வந்துட்டு இப்ப எல்லா இடத்துலயும் புஷ் பண்றோம் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்டு. இதுல ஒன்னு உங்க போன்ல ஓடிபி வரும், இல்லைன்னா உங்க போன்ல ஆத்தென்டிகேட்டர்னு ஒரு கூகுள் ஆப் இருக்கும், அது 60 செகண்டுக்கு ஒரு வாட்டி கோடு மாத்திக்கிட்டே வரும். அந்த கோடு கொடுத்தீங்கனாலும் அக்செப்ட் பண்ற மாதிரி. ஸோ இந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எப்படி அப்படின்னா, இப்போ எப்படி நைட் ஷிஃப்ட்ல நம்ம வீட்டுக்கு நம்ம ஹஸ்பண்டோ நம்ம பையனோ லேட்டா வராங்க 1 மணிக்கு அப்படின்னா அவங்க குரல் வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ஆனா உங்களுக்கு இன்னும் பயம், யாரோ மிமிகிரி பண்ணிட்டாங்கன்னா அவர் குரல் மாதிரி. அப்ப உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சீக்ரெட் கோட் வச்சிருக்கீங்க, டெய்லி அந்த கோடு சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த கோடு அவர் சொல்லணும், அந்த கோடு உங்க கரெக்டா அக்செப்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு வெரிஃபிகேஷன் வச்சனால நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கதவை திறந்து அலோவ் பண்ணலாம். அதே மாதிரி தான் எல்லா ஆப்புக்கும் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ரெண்டு சொல்லிட்டேன், ஃபேக் இமெயில், ஃபேக் வெப்சைட், அது ரெண்டையும் கம்பைண்டா சொன்னேன். மூணாவதா பாத்தீங்கன்னா ஃபேக் கால்ஸ். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான், அவன் தான் டாப்பர். அவன் வந்து பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனில இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ்ல இருக்கிற அவனுக்கு அவனோட அப்பாவுக்கு இந்த ஃபோன் கால் வந்தது. என்ன ஃபோன் கால் வந்தது அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் காசு போயிருக்கு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இது வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ இது வந்திருக்கு. இதை வந்துரும்னு அவங்க அப்பா பயந்துட்டார், இவனும் பயந்துட்டான். இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலும் அந்த இன்ஸ்டன்ட்ல இவனால ரியாக்ட் பண்ண முடியல, எமோஷனலுக்கு உள்ள விழுந்துட்டான். ஓகே. ஆனா அவன் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவனால ப்ராசஸ் பண்ண முடியலன்ட்டு நடந்த விஷயத்த உடனே எங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல போட்டான். போட்ட உடனே நாங்க என்ன சொன்னோம்னா கட் த கால், சிபிஐ உங்க வீட்டுக்கு வேணாலும் வரட்டும், கட் த கால். அவன் கால் கட் பண்ணிட்டான். ஓகே. அப்புறமேட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இது மாதிரி வருதுங்க டிஜிட்டல் அரெஸ்ட்னு, இந்த மாதிரி வந்தாலே காலை கட் பண்ணுங்க.
ஸோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அவரை வந்து ஸ்கைப்ல வர சொல்லிட்டாங்க. ஸ்கைப்ல வந்து இந்த சைடு வீடியோல வந்துட்டு இவங்க சிபிஐ மாதிரி சிபிஐ ஐடி எல்லாம் வச்சுக்கிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஒன்னே ஒன்னு தான் சொன்னேன், பிளைண்டா கட் பண்ணு, அவங்க நேரடியாக அவங்க வீட்டுக்கு வந்து வேணாலும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இது கண்டிப்பா உண்மை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த இது இது வந்து ரொம்ப நடக்குது. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பயந்துருவீங்க, வெளில எல்லாம் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்க எல்லாம் எம்ஐஎம்ல இருக்கீங்கன்னா எம்ஐஎம் குரூப்ல போடுங்க. நான் இருக்கேன், செல்வார் சார் இருக்காரு, பூபதி இருக்கான், நாங்க யாராவது பார்த்து டக்குன்னு சொல்லுவோம் அது ஃபேக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த சமயத்துல நீங்க வந்துட்டு உஷாரா இருக்கணும். உங்களுக்கு தெரியாத ஒன்று பயம்புறுத்துறாங்க டிஜிட்டலா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க அந்த விஷயத்த. ஏன்னா நீங்க அந்த நிலையில உங்களால திங்க் பண்ண முடியாது, ஆனா உங்க குரூப்ல இருக்க மத்தவங்க ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருப்பாங்க, அவங்க திங்க் பண்ணி உங்களுக்கு உடனே கைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக் கால்ஸ் வருது, நிறைய உங்களுக்கு லாட்ரி சீட்டு விழுந்திருக்கு, அதுனா ரொம்ப பழைய விஷயம், இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ரீசெண்டா வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஃபேக் கால்ஸ் மூலமா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகே. அடுத்தது இந்த ஃபேக் எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். உங்க வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டோன்னா இன்னொருத்தர் இம்பர்சனேட் பண்ணிட்டு லிங்க் அனுப்புவாங்க, ஏதாவது அனுப்புவாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு வருதுன்னு. எனக்கே இது மாதிரி வந்திருக்கு. மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும் ஃபேக் ஜாப் ஆஃபர். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருக்கு வாங்க அப்படின்வாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 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 வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காசு தரோம் அப்படின்வாங்க. அந்த காசு நம்மளுக்கு ரீச் ஆகாது. அவங்க ஒரு லாகின் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, இல்லை எக்ஸல் ஷீட் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ காசு வந்துருச்சுன்னுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணாதான் இந்த காசு உங்களுக்கு ரிடீம் பண்ண முடியும்னுவாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன ஈஸியான வேலை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, கூகுளில் போய் யூடியூப்க்கு ரிவ்யூ கொடுங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ரிவ்யூ கொடுங்க, இது மாதிரி ஃபேமஸ் ஆனவங்களுக்கு ரிவ்யூ கொடுங்கன்னுவாங்க. ஒரு 20 ரிவ்யூ கொடுத்துட்டோன்னா ஒரு ரிவ்யூக்கு 100 ரூபாய், உங்களுக்கு 2000 ரூபாய் சேர்ந்துருச்சு. பட் நீங்க எங்க கிட்ட சேர்றதுக்கு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போடணும், 1000 ரூபாய் கட்டி அக்ரிமெண்ட் போடுங்கன்னு. 1000 ரூபாய் நீங்க அனுப்பிச்சிடோன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க, உங்களை நீங்க ரீச்சே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ் வருது. இது இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லா இடத்துலயும் வருது. இதை வந்து என்ன, இது ஒஸ்ட் என்ன அப்படின்னா, நான் படிச்ச டேட்டாஸ்ல இன்ஸ்டாகிராம் இஸ் த ஒஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி நான் ஒரு ஃபேக்கா ஒன்று பண்றேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் கிட்ட போயிட்டு நான் 150 ரூபா கொடுத்து, $150 கொடுத்து என்ன ப்ரொமோட் பண்ணு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் வந்து நீ நல்லவனா கெட்டவனான்னு கூட வெரிஃபை பண்ண மாட்டேங்குது, ஸ்ட்ரெயிட்டா அதை பப்ளிஷ் பண்ணும். இன்ஸ்டாகிராமே ஆடு மாதிரி பப்ளிஷ் பண்ணும். ஸோ இதை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ சிங்கப்பூர்லனா வந்து இன்ஸ்டா கிட்ட கேட்டிருக்காங்க, நீ ஹவு டு யூ ஃபில்டர் யுவர் கிளைண்ட்ஸ், என்ன காசு கொடுத்தாலும் நீ போட்டுடுவிய ஆடு அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, இன்ஸ்டாகிராம் வெரிஃபை பண்ணி தான் இந்த ஆடு வருதுன்னு நினைப்பீங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ விச் இஸ் சேம் அப்ளிகபிள் டு ஃபேஸ்புக் ஆல்சோ. ஸோ அப்போ அந்த இடத்துல யார் வேணா காசு கொடுத்து ஆடு ப்ரொமோட் பண்ணி உங்ககிட்ட இருந்து திருடலாம். ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் தட் ஆட்ஸ். லாஸ்டா வந்து QR கோட். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் வந்துருச்சு, அமேசான்ல இந்த ஆஃபர் இருக்கு கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு QR கோட் வழியாகவும் ஃபிஷிங் பண்றாங்க. ஸோ லிங்கை யாரும் டச் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்போ QR கோட் வந்துட்டாங்க. அப்போ நீங்க QR கோட்ல தெரியாம நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க வந்து அவங்க கிட்ட வந்துருங்க. இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டோ எங்கேயோ சில இடத்துலனா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா பே பண்ணணும்னு சொல்லிட்டு, ஈவன் இன் சிங்கப்பூர்ல கூட பாத்தீங்கன்னா வெளியில QR கோட் வச்சிருக்காங்க. ஓகே. இப்ப நாங்க வேலை சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு நான் போறேன், அந்த இடத்துக்கு மேல போயிட்டு இன்னொரு QR கோடை நான் போட்டு வந்தேன்னா கூட தெரியாது. ஸோ அந்த QR கோட் மூலமாவும் திருடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க வெரிஃபை பண்றது. ஸோ அஃப்கோர்ஸ் லைக் இப்போ ரீசெண்டாக நிறைய டிஃபென்சிவ் மெக்கானிசம்லாம் வந்துருச்சு. நீங்க பே பண்ணீங்கன்னா இன்ஸ்டண்டா உங்களுக்கு பேமெண்ட் அலர்ட் வருது, பேமெண்ட் சவுண்ட் வருது, இவ்வளோ காசு பெறப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த ஃபவுண்டேஷனல் திங்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் கூகுள் ப்ரௌஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் ஒன் மோர் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் வந்து ஃபோன்லயும் இருக்கு, கம்ப்யூட்டர்லயும் இருக்கு. இந்த ப்ரௌசர் பேர் வந்து பிரேவ். ஓகே. நான் இப்போ எதுவுமே ட்ரை பண்ணல. பிரேவ் வந்து சோ பவர்ஃபுல், ஈவன் யூடியூப் ஆட்ஸ் கூட உங்களுக்கு வராது. இப்போ நீங்க யூடியூப் வந்து ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க யூடியூப் பிரீமியம் இல்லைன்னா ஆட் வரும். பட் பிரேவ் இஸ் சோ பவர்ஃபுல், இட் ஃபில்டர்ஸ் அவுட் ஆல் த ஆட்ஸ், ஸ்பேம்ஸ், இந்த வார்ம், இப்போ நான் சொன்னேன்ல எல்லாத்தையுமே இது ஃபில்டர் பண்ணிடும். ஸோ யூஸ் ஐ யூஸ் த பிரேவ் ப்ரௌசர். முக்கால்வாசி நான் பிரேவ் தான் யூஸ் பண்ணுவேன். அதே சமயம் நீங்க எந்த சைட்டு போனாலும் பாப்அப் எது வந்தாலும் இது பிளாக் பண்ணிடும்.
ஸோ இட் வில் கீப் ட்ராக். இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன். நான் யாருன்னு ட்ராக்கர் சென்ட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல என்னோட லொகேஷன், அதுல இருந்து ஆட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் இது பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ப்ரௌசர் நீங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னா யூஸ் த பிரேவ் ப்ரௌசர். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தருது. இதுக்குள்ள இந்த ப்ரௌசருக்குள்ள தே ஹாவ் வெரி எஃபிஷியன்ட் அல்காரிதம். தே வில் ஃபில்டர் அவுட் ஆட்ஸ். தெரியாம நீங்க கிளிக் பண்ணி எது வந்தாலும் இதுவே பிளாக் பண்ணிடும். scamadvisor.com. ஸோ இப்போ ஏதாவது ஒரு லிங்க் இருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து போடுங்க. ஏதாவது மெசேஜா இருந்தாலும் போடுங்க. இட் வில் செக் ஸ்கேம். ஸ்கேம்னா ஸ்கேம்னு சொல்லிடும். ஏன் அப்படின்னா யாருன்னா இதை ஸ்கேம்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களோ அவங்க இந்த சைட்ல சப்மிட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் இருக்கு, அதோட இதை லிங்க் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ட்ரூ காலர். ஸோ ட்ரூ காலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் கால்ஸ்னா வருது பார்த்தீங்களா, அதுல வந்து ஸ்பேம்னா ஸ்பேம்னே சொல்லி வரும். யூ கேன் ஸ்ட்ரைட் அவே ரிஜெக்ட் இட், நீங்க எடுக்கவே தேவையில்ல. அப்புறம் இது வந்து வைரஸ். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் வந்திருக்கு, அதை நீங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை இதில் அப்லோட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு யூஆர்எல் கொடுக்குறாங்க டவுன்லோட் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு சர்ச் லிங்க் கொடுக்குறாங்க, எதுனாலும் இந்த சைட்ல அப்லோட் பண்ணிடுங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வைரஸா இல்லையான்னு சொல்லிடும். இது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா அந்த வைரஸ்க்கான ப்ரோக்ராம் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் டேட்டா பேஸ்ல நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். சோ ஃபார் ஐடென்டிஃபைடு வைரஸ். அப்கோர்ஸ் புதுசா ஒன்று வந்தா கண்டுபிடிக்க முடியாது. யாராவது கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷிங். ஸோ எப்படியெல்லாம் உங்களுக்கு லிங்க் கொடுத்து உங்க போன்ல இருந்து டேட்டா திருடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் இட் அப்ப இந்த இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப சப்மிட் பண்ணிட்டு வராங்க. ஸோ லேட்டஸ்டா சப்மிட் பண்ண என்ட்ரிஸ் இதெல்லாம். ஸோ அப்ப இந்த மாதிரி லிங்க் நீங்க போடும்போது இஸ் இட் அ ஃபிஷிங் ஆர் நாட்னு சொல்லும்போது அது உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இது இந்த 4 சைட் லிங்கையும் அப்புறம் நான் நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணுங்க. பட் மேஜரா நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரில, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ஐஎம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இம்மீடியட்டா நான் பார்த்துட்டேன் அப்படின்னா ரிப்ளை பண்றேன். அப்படி இல்லைன்னா பூபதி இல்லை வேற யாரா இருந்தாலும் வசந்தி மேம் யாரா இருந்தாலும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க அது ஸ்கேமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். பட் யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். சிம்பிளா இருந்தா இன்னைக்கே சொல்லிடுறேன், இல்ல அதுக்கு ஒரு தனி செஷன் எடுக்கணும்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் செஷன்ல கவர் பண்றேன்.